கடந்த வாரம் இடம்பெற்ற சட்டத்தரணி படுகொலை சம்பவம் இப்போ வரைக்கும் மிகுந்த பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டே இருக்குது. அது சம்பந்தமான விசாரணைகள் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பல போலீஸ் குழுக்கள் களத்தில் இறக்கிவிடப்பட்டிருக்கின்றன. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிதாக 2 பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். அந்த 2 பேரும் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் துப்பாக்கிதாரி, மற்றவர் அந்த கொலையாளிகளை ஏற்றி கொண்டு போன டிரான்ஸ்போர்ட் வேலை பார்த்தாள். எனவே இது சம்பந்தமாக போலீசார் வெளியிட்டுள்ள தகவல்களை பார்க்கலாம். முதலாவது இந்த கொலையாளி, அதாவது அந்த சம்பவத்தில் 2 கொலையாளிகள் ஈடுபட்டவை. ஒரு ஆள் பிரதானமாக T56 துப்பாக்கியால் ஈடுபட்ட பிரதானமான கொலையாளி ஒரு ஆள். மற்றவர் இவருக்கு சப்போர்ட்டுக்கு போன இன்னும் ஒரு கொலையாளி, துணைக்கு போனவர். அவர் பிஸ்டலை பயன்படுத்தி துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்டவர். அவர் தான் இப்போ அடையாளம் காணப்பட்டிருக்கார். அவருடைய பேர் ரோபர்ட் சுரேஷ் என்று சொல்லப்படுகிறது. ரோபர்ட் சுரேஷ். அவருடைய படத்தை போலீசார் வெளியிட்டிருக்கிறார்கள். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் தான் அவர். அதாவது ஒரே ஆள் தான். AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விதமான கோணங்களில் போலீஸ் வெளியிட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் மாறு வருஷங்களில் தெரியலாம் தானே. எனவே இந்த தோற்றத்தில் இருக்கக்கூடிய நபரை நீங்கள் எங்கேயாவது கண்டா உங்களுக்கு தெரியுமாக இருந்தால் உடனடியாக போலீசார் தங்களை தொடர்பு கொள்ள சொல்லியிருக்கிறார்கள். எனவே விதமான கோணத்தில் அவருடைய படம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அவருடைய பேர் ரோபர்ட் சுரேஷ் தானே. எனவே தமிழாளா சிங்களாளான்னு சொல்லி தெரியலை. ஏன்னு சொன்னால் ரோபர்ட் சுரேஷ்ன்றது பொதுவான பேர் தானே. இங்காலயம் இருக்குது, அங்காலயம் இருக்குது. எனவே ஆளுன்னு தெரியலை. இருந்தாலும் போலீசார் தேடி வருகின்றார்கள். இவருக்கு 44 வயசு என்று சொல்லப்படுகிறது. 5.5 அடி உயரம் கொண்ட நபர் என்று சொல்லி இவர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். இன்னுமே கைது செய்யப்படையில. அதே மாதிரி இன்னும் ஒரு நபர் அடையாளம் காணப்பட்டிருக்கார். அவர் தான் இந்த போக்குவரத்தில் ஈடுபட்டவர், வாகன சாரதியாக செயல்பட்டவர். அதாவது இந்த கொலையாளிகள் பன்னிப்பிட்டிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே காணொலிகளில் சொல்லியிருந்தேன். அந்த பன்னிப்பிட்டிய ஹோட்டலுக்கு இவர்களை ஏற்றி கொண்டு போன நபர் இப்போ அடையாளம் காணப்பட்டிருக்கார். அவருடைய பேர் வன்னி ஆராய்ச்சிக்கே தில்சார. வன்னி ஆராய்ச்சிக்கே தில்சார. அவர் காலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய வீட்டு முகவரியிலிருந்து எல்லா தகவல்களையும் போலீசார் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஆள் இங்கே ஓடி ஒழிச்சிட்டார், தலைமறைவு. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் தான் அந்த வன்னி ஆராய்ச்சிக்கே தில்சார. இவர் தான் அவர். இவரை தான் இப்பொழுது போலீசார் தேடிக்கொண்டு வருகின்றார்கள். இவர் அந்த கொலையாளிகளை ஏற்றி இறக்கிய அந்த வாகனமும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த வாகனம் தான். அதாவது KW8733 KW8733 என்ற பதிவிலக்கத்தை கொண்ட அந்த வாகனம் இப்பொழுது அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் கொலையாளிகள் பயன்படுத்திய இன்னொரு வாகனம் ஒன்று இருக்குது. அதை அவர்கள் ஒரு காட்டுக்குள்ள கொண்டே விட்டுட்டு நெருப்பு வச்சு ஏற்கனவே எரிச்சாச்சு. இப்போ அந்த போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்பட்ட இந்த வாகனம் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. எனவே விசாரணைகள் வர முன்னேற்றம் அடைந்து செல்வதாக போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மிக விரைவில் அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்படுவார்கள் என போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளார்கள். முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் அவருடைய மகன்மார் அனைவருமே இன்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார்கள். ஆனால் நீதிமன்றத்தால் அவர்களுக்கு இன்றைக்கு பிணை கொடுக்கல. மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து விளக்கமறியல் இருக்க சொல்லி நீதிபதி சொல்லிட்டார். ஏன்னு சொன்னால் இன்னும் நிறைய விசாரணைகள் நடத்தப்பட வேண்டியிருக்கு என்று சொல்லி. எனவே ஒவ்வொரு தடவையும் நீதிமன்றத்துக்கு வரைக்குள்ள அவர்களை பிணையில் எடுக்கிறதுக்கு பல சட்டத்தரணிகள் பாடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். இருந்த போதிலும் கூட நீதிமன்றம் சொல்லியிருக்குது பிணையும் தர முடியாது, ஒன்றும் தர முடியாது, போய் விளக்கமறியலே இருங்கன்னு சொல்லி. எனவே விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புகளை வைத்திருந்த பெண் சட்டத்தரணி ஒருவர் சட்டவிரோதமான முறையில் 8 வங்கி கணக்குகளை வைத்திருந்தமை விசாரணைகள் மூலம் தெரிய வந்திருக்கிறது. அந்த பெண் சட்டத்தரணி யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். அதாவது கடந்த வருடம் இதே காலப்பகுதியில் நாட்டையே உலுக்கிய ஒரு படுகொலை சம்பவம் ஒன்று நடந்தது. அதுதான் கணேமுல்ல சஞ்சீவ படுகொலை. அதாவது பிரபலமான பாதாள உலக குழு உறுப்பினர் கணேமுல்ல சஞ்சீவ கிட்டத்தட்ட இதே கால பகுதியில், அதாவது இன்றைக்கு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி, போன வருஷம் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி அவர் நீதிமன்றத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தவர் பட்டப்பகல் வேளையில். அதுக்கு பிறகு அந்த செய்தி நாடு முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டது. அந்த கொலையுடன் சம்பந்தப்பட்ட பலர் கைது செய்யப்பட்டார்கள். செவ்வந்தி மாத கணக்கில் தேடப்பட்டு பிறகு அவ கைது செய்யப்பட்ட கதை எல்லாமே உங்களுக்கு தெரியும். அந்த கேஸில் தான் பெண் சட்டத்திரணி ஒருவரும் கைது செய்யப்பட்டிருந்தார். அவருடைய பேர் தாமர அபேரத்தின. வழக்கமாக பார்த்து லோயர் வேலை பார்த்து உழைக்கிற காசை விட அளவுக்கு அதிகமான காசு அவருடைய வங்கி கணக்கில் வச்சுக்கிறான்னு சொல்லி ஏற்கனவே போலீஸால் கண்டுபிடிக்கப்பட்டது. குற்றப்புலனாய்வு
குற்றப்புலனாய்வு பிரிவால் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ நேற்று நீதிமன்றத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் சொல்லியிருக்கிறார்கள், இந்த குறிப்பிட்ட பெண் சட்டத்தரணியிடம் 8 வங்கி கணக்குகள் இருக்காம். 8மே வந்து சட்டவிரோதமான முறையில் வந்து ஆரம்பிக்கப்பட்டதாம். அதாவது பொய்யான ஒரு தேசிய அடையாள அட்டையை வச்சு, போலியான ஒரு தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்தி இந்த 8 வங்கி கணக்குகளையும் திறந்து அந்த 8லேயும் வந்து காசு போட்டு வச்சுக்கா, நிறைய காசு. ஏன்னா இங்கால பாதாள உலக குழுக்களோட தொடர்புன்னு சொன்னால் நிறைய வருமானம் கொட்டும் தானே. அப்போ அவ்வளோ காசையும் என்ன செய்யணும்னு தெரியாமல் 8 வங்கியிலையும் வந்து பிரித்து போட்டுக்கிறா. 8மே வந்து ஃபேக் ஐடியை வச்சு உருவாக்கப்பட்டது, பொய்யான அடையாள அட்டையை வச்சு உருவாக்கப்பட்டது என்று சொல்லி இப்பொழுது சிஐடியினர் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்போ நேற்று நீதிமன்றத்தில் வந்து கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இது சம்பந்தமாக வழக்கு ஒன்று நடந்தது. அப்போ நீதிபதி கேட்டவர், இந்த வழக்கினுடைய விசாரணைகள் என்ன மாதிரி போய்கொண்டிருக்குது, புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சீங்களா, வழக்கு விசாரணை இப்படி போகுதுன்னு சொல்லி கட்டாய நீதிபதிமார் கேட்பினம் தானே. அப்போ நேற்று குற்றப்புலனாய்வு பிரிவினர் சொல்லியிருக்கிறார்கள், இந்த மாதிரி இந்த 8 வங்கி கணக்குகளை நாங்கள் இப்போ விசாரித்து கொண்டிருக்கிறோம், அதில் வந்த காசு, அதில் உள்ள தொடர்புகள் சம்பந்தமாக விசாரித்து கொண்டிருக்கிறோம், அடுத்த நீதிமன்ற தவணையில் வந்து மேலதிக விவரங்களை வந்து நாங்கள் சொல்லுவோம் என்று சொல்லி குற்றப்புலனாய்வு பிரிவினர் சொல்லியிருக்கிறார்கள். எனவே கைது செய்யப்பட்ட அந்த பெண் சட்டத்தரணியும் வந்து தொடர்ந்து விளக்கமறியலிலேயே வைக்கப்பட்டிருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாகி இருக்குது. ஏன்னு சொன்னால் ஒரு பக்கம் ஏராளமான பாதாள உலக குழு ஆக்கள் வந்து கைது செய்யப்படினோம். அந்த ஒவ்வொரு பாதாள உலக குழு ஆக்களுக்கும் வந்து சட்டத்தரணிகள் இருப்பினும் தானே. இப்போ அவர்களுடைய பாதுகாப்பை வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்குது. ஏன்னு சொன்னால் ஏற்கனவே ஒரு சட்டத்தரணி வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கார். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில சட்டத்தரணிகள் வந்து அந்த வரம்பை மீறி அங்கால போகிறது, அதாவது தாங்கள் ஒரு லோயர் அந்த வரம்புக்குள்ளே நிற்காமல் தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா தொடுசல்கள் வைக்கிறது பாதாள உலக குழுக்களோட. அப்போ பாதாள உலக குழுக்களோட தேவையில்லாத தொடுசலுக்கு போனால் என்றைக்காவது ஒரு நாளைக்கு பிரச்சனை வந்து தான் தீரும். அதுக்கிடையில் அந்த பெண் லோயரும் வந்து பாதாள உலக குழு ஆக்களோட தேவையில்லாமல் பழகி நிறைய காசை வந்து சம்பாதிக்க ஆரம்பித்து ஒரு கொஞ்ச காலத்துக்குள்ளே நிறைய காசு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு கடைசியாக மாத கணக்கில் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறார். எனவே இது சம்பந்தமான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. இதே நேரம் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு என்று சொன்னால், யாராவது ஒரு சட்டத்தரணி தனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, பாதுகாப்பு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கருதுவாராக இருந்தால் அவர் வந்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சோட வந்து தன்னுடைய பிரச்சனைகளை கதைச்சு அவர் முறைப்பாடு மாதிரி கொடுத்தா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சால வந்து அந்த லோயருக்கு வந்து பாதுகாப்பு வழங்கப்படும் என்று சொல்லி நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார வந்து சொல்லியிருக்கிறார். என்னென்னு சொன்னால், இப்போ நாட்டில் இருக்கிற அவ்வளோ லோயர்மாருக்கும் பாதுகாப்பு பிரச்சனை என்று சொல்ல முடியாது. குறிப்பிட்ட ஒரு சில லோயர்மாருக்கு மட்டும்தான் இப்போதைக்கு பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்குது. எனவே யார் யாருக்கெல்லாம் அப்படி பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி அவையை நெக்கினமோ அவையில் வந்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சோட உடனடியாக தொடர்பு கொண்டு தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுமாறு நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான தகவல் ஒன்றையும் நீதி அமைச்சர் சொல்லியிருக்கார். என்று சொன்னால், தற்போதைய சூழ்நிலையில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் 11 லட்சம், கொஞ்ச நஞ்சம் இல்லை 11 லட்சம் வழக்குகள் வந்து பெண்டிங்கில் நிற்குதாம். ஒழுங்காக விசாரணை நடத்த முடியாமல், தீர்ப்பு சொல்ல முடியாமல் 11 லட்சம் வழக்குகள். அந்த 11 லட்சத்துக்குள்ளேயும் வந்து சிவில் வழக்குகளும் இருக்குது, கிரிமினல் வழக்குகளும் இருக்குது. அதாவது சாதாரண குடிமக்கள் வழக்குகளும் குற்றவியல் வழக்குகளும் இருக்குது. இன்னும் வந்து விசாரிக்கப்பட முடியாமல். அதுக்கு காரணம் போதிய அளவு ஸ்டாஃப் இல்லையாம். எனவே ஆளணி பற்றாக்குறை காரணமாக 11 லட்சம் வழக்குகள் வந்து முடிவுறுத்தப்படாமல் பெண்டிங்கில் இருப்பதாக நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அவர்கள் சொல்லியுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையில் ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், அரசாங்கம் தற்பொழுது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி போட்டு அதுக்கு பதிலாக புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வருவதற்கான நடவடிக்கையில் வந்து ஈடுபட்டிருக்குது. அப்போ புதுக்குடியிருப்பு பிரதேச சபையில் வந்து என்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு சொன்னால், எங்களுக்கு பயங்கரவாத தடை சட்டமும் வேண்டாம், அதுக்கு பதிலாக கொண்டு வரப்பட இருக்கின்ற புதிய சட்டமும் வேண்டாம், பழசும் வேண்டாம் புதுசும் வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம் என்று சொல்லி ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், இப்போ புதிதாக கொண்டு வரப்படுற சட்டம் வந்து பழைய சட்டத்தை விட மோசமான சட்டம் என்று சொல்லி பொதுவாக சொல்லப்படுது. அதில் வந்து பாரதூரமான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. எனவே அதற்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகத்தான் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையில் இந்த ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 14 மேலதிக வாக்குகளால் இந்த தீர்மானம் நிறைவேறியுள்ளது. அத்துமீறி மீன் பிடித்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட 22 இந்திய மீனவர்களை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கும்படி
முக்கியமான 2 நீதிமன்றங்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றன. இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது சம்பவம் நெடுந்தீவு கடலில் 12 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய 2 படகுகளும் கைப்பற்றப்பட்டிருந்தன. அந்த 12 பேர் மீதான வழக்கு விசாரணை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் நடந்தது. அப்போ ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். மார்ச் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் அந்த 12 பேரையும் விளக்கமறியலில் வைக்க சொல்லி, அது ஒரு 12 பேர். அதுக்கு பிறகு மன்னார் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், தலை மன்னாரில் 10 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அந்த 10 மீனவர்கள் சம்பந்தமான வழக்கு மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. அதன் போது மன்னார் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். அவர்களை மார்ச் மாதம் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க சொல்லி. எனவே யாழ்ப்பாணத்தில் 12 பேர், மன்னார் மாவட்டத்தில் 10 பேர், மொத்தம் 22 இந்திய மீனவர்கள் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி மற்றும் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.